அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்தில் இப்போ ஒரு T20 சாம்பியன்ஷிப்ங்கிற பேரில் ஒரு கேலிக்கூத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்திய கிரிக்கெட் வாரியம். அமெரிக்காவில் கிரிக்கெட்டா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம். அமெரிக்கன் யாரும் இங்கே இதில் கலந்துக்கிறல. அமெரிக்கன் இந்த விளையாட்டை பொருட்படுத்துறதே இல்லை. ஆனால் மோடிஜி ஜெயிச்சிட்டாரு. அவருடைய வெற்றிக்கு இதை ஒரு அர்ப்பணிக்கணும்ல. இந்தியா கிரிக்கெட்டில் ஜெயிச்சிருச்சு, பாகிஸ்தானை தோற்கடிச்சிருச்சு, அமெரிக்காவே தோற்கடிச்சிருச்சு, கனடாவை தோற்கடிச்சிருச்சு, இப்படியெல்லாம் பண்ணி இந்தியா தான் கிங் ஆஃப் கிங், உலகத்திற்கே கிங்னு சொல்லி அப்புறம் நம்ம உலக குருவுக்கு அர்ப்பணிக்கணும்ல. அதற்காக இந்திய கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவராக இருக்கின்ற அமித்ஷாவுடைய பையன் ஜெய்ஷா ஏற்பாட்டின் பேரில் நடத்துகின்ற இந்த T20 கிரிக்கெட், இதுதான் இந்த ஒரு செட்டப்புக்காக பண்ணியிருக்காங்க. இதில் சில்லறை பார்க்காம இருப்பானுங்களா? மேட்ச் ஃபிக்ஸிங். 21 பந்துகளில் பாகிஸ்தானோடு இந்தியா மோதிய நேற்று நடந்த போட்டியில், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போட்டியில் இந்தியா வெறும் 116 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி, அதற்கு பிறகு பாகிஸ்தான் பேட்டிங் பண்ணுறான். கடைசி 21 பால் இருக்கையில் 40 ரன் அடிக்க முடியாமல் தோக்குறான். கடைசியாக 12 பாலுக்கு கூட 21 ரன் அடிக்க முடியாமல் தோக்குறாங்க. சும்மா அவுட் சைடு த ஆஃப் ஸ்டம்ப் போகிற பாலையெல்லாம் தொட்டு கொடுத்து அவுட் ஆகிட்டு போகிறாங்க. என்ன மேட்ச் ஃபிக்ஸிங்! பாகிஸ்தான் இப்பொழுது கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பணம் கோடி கணக்கில் இந்திய கிரிக்கெட் வாரியத்தில் இருக்குது. அப்புறம் இதில் ஜெயிச்சு என்ன ஆக போகுது? அதில் பெட்டிங்கில் வேற மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதிச்சிட்டானுங்க. எப்படி எக்ஸிட் போலில் 400 தொகுதி வரும்னு சொல்லிட்டு பங்குச்சந்தைகளில் 30,000 கோடியை வேட்டையாடினார்களோ, பெட்டிங்கில் 10,000 கோடியை வேட்டையாடினார்களோ, சூதாட்டத்தில் அதே நடந்திருக்கு. இப்போ பாகிஸ்தான் திட்டமிட்டு பணம் வாங்கி கொண்டு வேண்டுமென்றே இந்தியாவிடம் தோற்றதை போல் இருக்கிறது இது பார்க்கறதுக்கு. இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். பேச்சுரிமையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணத்தில். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன். இப்ப நிகழ்ச்சி பார்க்கலாம். இப்ப நம்ம கிரிக்கெட் என்பதே, இந்திய கிரிக்கெட் இருக்குல்ல, இந்த கிரிக்கெட்டை இவர்கள் சாராயமாக பாவிக்கிறார்கள். இந்திய இளைஞர்கள் வேற எந்த விளையாட்டையும் பார்த்துடக்கூடாது. இப்போ T20 கிரிக்கெட் சாம்பியன்ஷிப்னா அதுக்கடுத்து ஒன் டே கிரிக்கெட், அதுக்கடுத்து ஒரு சாம்பியன்ஷிப், அதுக்கடுத்து ஒரு வருஷம் ஒரு சாம்பியன்ஷிப். அது மட்டுமல்ல, ஒரு ஆடுற உருப்படியாக ஆடுற ஒரு 6-7 நாடுகளோட நாளைக்கு ஒரு மேட்ச், நாளாண்டைக்கு ஒரு மேட்ச், ஒரு மாதத்தில் 30 நாள் இருக்கு, 40 மேட்ச் ஆடுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு பிளான் போட்டு இந்த வீரர்களை தொடர்ந்து இந்திய இளைஞர்களை, இந்திய மக்களை கிரிக்கெட்டை மட்டுமே பார்க்க வைக்கின்ற ஒரு போதையான விஷயமாக கிரிக்கெட்டை மாற்றி இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய கிரிக்கெட்டை ஒரு போதை. இந்தியாவில் என்னென்ன போதை இருக்கு? கஞ்சா இருக்கு, ஹெராயின் இருக்கு, அதன் பிறகு அந்த சாராயம் இருக்கு, அதோடு சேர்த்து கிரிக்கெட்டும் இருக்கு. போதையில் ஆழ்த்துவதற்கு விளையாட்டு என்ற தன்மையிலிருந்து மாறி கிரிக்கெட் போதையாக மாற்றப்பட்டு விட்டது. அதனால ஒலிம்பிக் போட்டியில் நீரஜ்ங்கிற பையன் ஒலிம்பிக் போட்டியில் இந்த அம்பு எறிதல், ஜாவ்லின் த்ரோவில் தங்கப்பதக்கம் வாங்கினான். போன டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக். அவனுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது. அவனுக்கு ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்தாங்க, அவனை சும்மா தெருவில் விட்டாங்க. ஆனால் கிரிக்கெட் தான் விளையாடணும் இந்த நாட்டில். வேற யாரும் விளையாடப்படாது, வேற எதுவும் விளையாடப்படாது. ஏன்னா அதில் தான் பெட்டிங் பண்ணலாம், சூதாட்டம் பண்ணலாம். இப்படி நடந்திருக்கிற இந்த போட்டியில் நீங்க நல்லா உற்று கவனிச்சீங்கன்னா, அந்த ஸ்டேடியத்தில் போய் உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாருமே இந்திய வம்சாவளி, பாகிஸ்தான் வம்சாவளி, ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ், இவங்க தான் உட்கார்ந்துருக்காங்க. இவனுங்கெல்லாம் வேற எந்த விளையாட்டையும் பார்க்க போக மாட்டானுங்க. அமெரிக்கர்கள் ஆடுறாங்கல்ல, அமெரிக்காவில் ஸ்போர்ட்ஸ் என்பது, விளையாட்டு என்பது அவர்களுடைய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 15-20% இருக்குதுங்க. பேஸ்கெட்பால் உயிர் நாடு NBA. அதே போல ஃபுட்பால் அதற்கு கொஞ்சம் சற்றும் குறையாதது. பேஸ்பால், ரக்பி, இதெல்லாம் கார் ரேஸ், அப்புறம் பைக் ரேஸ், சைக்கிள் பந்தயங்கள். இது எதுலையுமே நம்ம இந்திய வம்சாவளி தமிழர்கள் நுழையிறதில்லை. உள்ள நுழைஞ்சா பாப்பாடுங்க அவனுங்க.
யாரா நீங்கள் புதுசாக இருக்குது ஸ்டேடியத்துக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு. வாட் யூ நோ அப்படின்னு கேட்பேன். சர்ப்ரைஸ் அப்படிம்பாங்க. இட்ஸ் அமேசிங். we used to see you here in the stadium. என்ன ஏதாவது பர்பி விற்க வந்தியா அப்படிம்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த விளையாட்டுகளை பற்றியெல்லாம் நம்ம இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு அங்கே தெரியாது. இப்போ இவங்கள்ட்ட இருந்த காசை எப்படி ஆட்டையை போடுறது, அதுக்காக அமித்ஷா பையன் ஜெய்ஷா கண்டுபிடித்த வழிதான் நியூயார்க்லேயே ஒரு போட்டியை நடத்துங்கடா அப்படின்னு சொல்லி T20 உலகக்கோப்பை. அப்புறம் நியூயார்க் நகரத்தில் நடத்தினா அங்கே ஒரு செட்டப் டீம் வேணும்ல இவங்களுக்கு, அமெரிக்கன் டீம், அமெரிக்க டீம்னு சொல்லி ஒன்று தான். அங்கே இருக்கிற இந்திய வம்சாவளி தமிழர்கள் மற்றும் பாகிஸ்தானியர்கள் இவங்களை அங்கேருந்து புலம்பெயர்ந்து அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க பசங்க ஒப்புக்கு ஒரு 2 வெள்ளைக்காரங்களை அவங்கள காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து ஒரு டீம்னு போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதில் இதே போட்டிருக்கானுங்க. கனடா டீமை பாருங்கள், நான் காட்டுறேன். கனடா டீமில் எவனாவது வெள்ளைக்காரன் இருக்கான்னு பாரியா. இந்த இத்து போன சில இவங்க இருக்காங்க, அமெரிக்கா ஆப்பிரிக்கன்ஸ், அப்புறம் சிங்கு ஒருத்தர் இருக்காரு, இன்னும் 3 பாகிஸ்தான் பிறந்தவர்கள் அதில் கனடா டீமில் இருக்காங்க. இப்படியெல்லாம் அத்துக்கோர்த்த டீமை போட்டு இதை ஒரு உலக கோப்பைன்னு நடத்திக்கிட்டு இருக்கிறதுல ஸ்டேடியத்துக்கு வந்திருக்கவனெல்லாம் இந்த புலம்பெயர் தமிழர்கள் தான். தமிழர்கள் மட்டுமல்ல, இந்தியர்கள். இந்தியாவில் இருக்கிற சங்கி கூட்டம், இந்தியாவிலிருந்து போயிருக்குல்ல அமெரிக்காவில் சங்கி கூட்டம், RSS சங்கி கூட்டம், இதை வச்சு ஒரு உலக கோப்பைங்கிற பேரில் ஒரு கேலிக்கூத்தை நடத்திக்கிட்டு இருக்கானுங்க இங்கே. இதில் ஈஸியாக இப்போ பாகிஸ்தான் ஜெயிக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. 116 ரன் தான் அடித்திருக்கிறது இந்தியா. இப்படி மோடிஜி வெற்றி பெற்று மோடிஜி மீண்டும் பிரதமராகி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியா போய் பாகிஸ்தான்கிட்ட தோத்தா இந்த குஜராத்திகள் ஏற்றுக்குருவாங்களா? இந்த மிச்சம் இருக்கிற சங்கிகள் ஏற்றுக்குருவாங்களா? இவங்களுக்கு ஏழை எளிய மக்களை பற்றி கவலை இல்லை. அதான் யூபியில் வச்சு அடிச்சு விட்டாங்கல்ல சாதாரண மனிதர்கள், பாரதிய ஜனதா கட்சியை ஓட விட்டு விரட்டியிருக்காங்கல்ல, அதெல்லாம் கவலை இல்லை. இப்போ மோடிஜிக்கு ஒரு பிறந்த அந்த பதவியேற்புக்கான ஒரு பரிசை கொடுக்க வேண்டும். அதற்காக 116 ரன்னில் போய் நின்ற உடனே டக் ஓகே, ஏற்கனவே பேசி முடிச்சாச்சு, எப்படி இருந்தாலும் நீங்கள் தோத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெட்டிங் நடந்திருக்கு. மிகப்பெரிய அளவில் இந்தியா ஜெயிக்கும்னு பெட் பண்ணுவாங்க, பாகிஸ்தான் ஜெயிக்கும்னு பெட் பண்ணுவாங்க. பாகிஸ்தான் ஜெயிக்கும்னு சொல்லி பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்கள் அவங்க பாகிஸ்தான் மக்கள்லாம் அங்கேயும் பெட் பண்ணுவாங்க, கராச்சியிலையும் பெட் பண்ணுவாங்க. இந்தியா வெல்லணும்னு சொல்லி நியூயார்க்லையும் பெட்டிங் அலவுட் அங்கே. அதாவது அமெரிக்காவில் பெட்டிங்கெல்லாம் அலவுட். ஆனால் இந்த இந்தியா தோற்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது மறுபடியும் பெட்டு பாகிஸ்தான் நிறைய கட்டுவாங்க. இந்தியா தோற்கிற நிலைமைக்கு போன உடனே அந்த நேரத்தில் மறுபடியும் பல கோடி ரூபாயில பெட்டா கட்டுவாங்க. பெட்டா கட்டின உடனே இப்போ பாகிஸ்தானி கட்டி இருக்கிறதெல்லாம் இழக்கணும்ல, அதற்காக பாகிஸ்தான் வீரர்களுக்கு ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி இதை ஜெயிச்சது மாதிரி தான் இருக்குது இந்த போட்டிகள். இதில் கலந்திருக்க அணிகளை பார்த்தீங்கன்னா நமீபியா, கனடா அது புலம்பெயர்ந்த இந்திய வம்சாவளியினர். இந்த புலம்பெயர்ந்து அங்கே போய் இருக்கிறாங்கல்ல, இந்த இந்தியாவில் பிறந்து அங்கே போய் இருக்கிற சங்கிகள் பூரா இவனுங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு டீம், அமெரிக்காவில் ஒரு டீம்னு சொல்லி போட்டு அங்கே இந்திய டீமோட, மிகப்பெரிய இந்திய டீமோட இங்கே வாய்ப்பு கிடைக்காம போயிருப்பாங்கல்ல, இங்கே வாய்ப்பு கிடைக்காம நல்ல வீரர்களாக இருப்பாங்க, அவங்களையெல்லாம் அங்கே மைக்ரேட் பண்ண வச்சு, மைக்ரேட் சிட்டிசன்ஷிப் வாங்கினானோ வாங்கலையோ சும்மா போட்டு அமெரிக்கன் டீம்னு ஆடி விட வேண்டியதானையா? எவன் கேட்குறான் இதையெல்லாம்? இது அஃபிஷியல் இல்லை, அன்அஃபிஷியல் தானே. அதே மாதிரி நெதர்லாண்ட்ஸ், இதெல்லாம் பணம் தான், விளையாடுறதுக்கு பணம் கொடுத்து, அதாவது விளையாடி ஜெயிச்சா பணம் கிடைக்கும், ஆனால் விளையாடுவதற்கே டீமில் சேர்ந்து விளையாடுறதுக்கே வெள்ளைக்காரங்களுக்கு பணம் கிடைக்குது. நீ கிரிக்கெட்னு சும்மா ஸ்டேடியத்தில் நின்றுட்டு போ, அவ்வளோதான், கொஞ்ச நாள் பயிற்சி பண்ணு, இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லி அதுக்கே பணம் கொடுத்து அவர்களை எல்லாம் திரட்டி இதை ஒரு டீம்னு போட்டு பண்ணியிருக்கானுங்க. நிச்சயமாக இது ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் தான் இந்த பாகிஸ்தான் தோற்றது. ஆனால் இந்த விஷயம் பெட்டிங் அலவுடு அமெரிக்காவில் பெட்டிங் அலவுடு, அது செய்யலாம், அது அனுமதிக்கப்பட்டது பெட்டிங், அதெல்லாம் அது ஒன்று பிரச்சனை இல்லை. ஆனால் திட்டமிட்டு ஒரு அணி பணம் வாங்கி கொண்டு வேண்டுமென்றே தோற்றது என்றால் அது மிகப்பெரிய அஃபென்ஸ். அமெரிக்காவில் கேஸ் வழக்கு போட்டான்னா
எவனாவது ஒருத்தன் ஆர்வ கோளாறுல வழக்கு போட்டான்னா அங்க நம்ம ஜெய்சாமயன் கம்பி ஏற்றணும். அங்கே அது அமெரிக்க சட்டம்லாம் சும்மாலாம் விட மாட்டான். ப்ரூவ் பண்ணிவிட்டான்னா பல வருஷம் போட்டு தீட்டிடுவான் உள்ள. அமெரிக்கன் ஜெயிலுக்குள்ள 1 மணி நேரம் இருக்க முடியாது. ஆமா, அதனால யாராவது வழக்கு போட்டால் நன்றாக இருக்கும். இது முழுக்க முழுக்க ஃபிக்ஸிங் பண்ணி மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி பாகிஸ்தானை திட்டமிட்டு தோற்கடிப்பதற்கு, அவர்களாகவே தோற்று போவதற்கு பணம் கொடுத்து செய்திருப்பது போல்தான் தெரிகிறது. ஏன்னா 21 பந்தில் அவங்க 40 ரன் அடிக்க முடியலைன்னா இதுக்கு பின்னணியில் மிகப்பெரிய சூதாட்டம், மேட்ச் ஃபிக்ஸிங் எல்லாமே நடந்திருக்கிறது. இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் சட்டப்படி குற்றம். அமெரிக்காவில் லாக் பண்ணுனா நல்லா இருக்கும். நீங்க பாருங்க, நிச்சயமாக இந்த உலகக்கோப்பை அமெரிக்காவில் இந்தியா தான் வெல்லும். இந்தியா வென்றவுடன் அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், வரவேற்புகள் சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் அவர் விமான நிலையத்துக்கே போய் கூட வரவேற்கலாம். அவர் கூப்பிட்டு எல்லாருக்கும் விருந்து வைக்கலாம். அங்கே ஒரு சங்கி பையன் இருக்கான் ஜடேஜா, அவன் மனைவி கூட இப்போ எம்பியா ஜெயிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இதில் குஜராத்தில் பார்லிமெண்ட்டு அல்லது சட்டமன்றத்தில் ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஜடேஜா. அதான் இந்திய கிரிக்கெட் அணிங்கிறது கிட்டத்தட்ட கோழியெல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க. விராட் கோலி நேர்மையை உண்மையை பேசுவதற்காக மத ரீதியாக சமிக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக கோழி அவங்க கேப்டன் பதவியிலிருந்து தூக்குனாங்க. சங்கி கும்பலாவே மாத்திட்டாங்க கிரிக்கெட்டை. சரி, நடத்தட்டும். ஆனால் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுதல். இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்கில் எப்படியாவது இது மேட்ச் ஃபிக்ஸிங் என்பதை தெரிந்து யாராவது வழக்கு தொடுத்தால் அமெரிக்காவில் ரொம்ப நல்லா இருக்கும். வெற்றி விழாவை கொண்டாட முடியாது, அமெரிக்க ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். நம்மளால தான் முடியல, தோற்கடிக்க முடியல. அமெரிக்காவாவது ஏதாவது நடவடிக்கை எடுக்கட்டும், பார்த்துக்குங்க. இப்படித்தான் இந்த கிரிக்கெட் இந்திய விளையாட்டுகளை மட்டும், மற்ற இந்திய விளையாட்டுகளை மட்டும் கொள்ளவில்லை, பிற இந்திய விளையாட்டுகள் தலையிடக்கூடாது. இந்தியாவில் மற்ற கபடி, பேட்மிண்டன், மற்ற ஃபுட்பால், ஹாக்கி எதுவுமே தலையெடுத்துடக்கூடாது. ஒன்லி கிரிக்கெட் தான் இருக்கணும். ஆக கிரிக்கெட் என்பது விளையாட்டு என்பதை மாறி ஒரு போதை தரும் விஷயமாக மாறிவிட்டது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த கிரிக்கெட் நடக்கிறது கிரிக்கெட் அல்ல. அமித்ஷா மகன் ஜெய்சா அங்கே போய் அமெரிக்காவில் போய் உட்கார்ந்துக்கிட்டு அமெரிக்கர்களுக்கே தெரியாமல் ஒரு விளையாட்டு, ஒரு சாம்பியன்ஷிப் அங்கே நடக்குது. ஹூ நோஸ் அண்ட் ஹூ கேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். இந்த விளையாட்டையெல்லாம் அவன் பார்க்க மாட்டான். பணம் கொடுத்து வந்து ஸ்டேடியத்தில் பார்க்கல. ஒன்று, அங்கே இருக்கிற இந்தியர்கள் மற்றும் புலம்பெயர்ந்த ஆசிரியர்களிடமிருந்து பணத்தை வசூல் செய்து கொள்கிறார்கள். அதோடு அவங்கள பெட்டிங், சூதாட்டம் இதெல்லாம் பல்லாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிப்பார்கள். தமிழர்கள் நாம் வேடிக்கை பார்க்கிறோம். ஆகவே எந்த விளையாட்டை யாருக்கு தமிழர்கள் எந்த விளையாட்டுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதை இனியாவது சிந்திக்க வேண்டும். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.